சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது? இப்ப ஜீவா ரிட்டர்ன் வந்துட்டாங்க இல்லையா? ஸோ நம்ம முத்து தான் கார்ல அழைச்சுக்கிட்டு வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, ஜீவா கதையெல்லாம் பேசிக்கிட்டு வராங்க. அப்ப மனோஜ் ஏமாத்துன கதைய அதாவது மனோஜ் அப்படின்னு சொல்லாம லாஸ்ட் டைம் வர்றப்பயே இந்த வேலைலாம் முடிய வேண்டியது. ஆனா 2 ஃப்ராடுங்க என்கிட்ட இருந்து ஃபோர்ஸ் பண்ணி 30,00,000 புடுங்கிக்கிட்டாங்க. அதனால என்னால ப்ராப்பர்ட்டீஸ் வாங்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பீச் ஹவுஸ்ல தானே இன்னும் இருக்கிறாங்க. விஜயாவும் நம்ம அண்ணாமலையும் சும்மா ஹாயா அந்த பீச் ரோட்ல நடந்துகிட்டு ஜாலியா வாக்கிங் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப போற வழியில நம்ம விஜயா மனோஜை பத்தி பெருமை பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு இளநீ கடையில வந்து நம்ம அண்ணாமலை இளநீ வாங்கி குடிக்கிறாப்புல. இதுக்கப்புறம் அடிக்கடி இங்க தான்ப்பா வருவேன். எனக்கு கொஞ்சம் இளநீய கம்மி பண்ணி குடு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, இந்த வீட்ட தான்ப்பா நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அந்த வீட்டையும் காமிச்சு அண்ணாமலை அந்த இளநீ கடைக்காரர்கிட்ட சொல்லிடுறாப்புல. உடனே இளநீ கடைக்காரரு ஃபோன் பண்ணி யார்கிட்டயோ பேசுறாங்க. மேபி அது ஓனரா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீவா வந்து ப்ராப்பர்ட்டீஸ் வாங்குறதுக்காக வந்து எழுதுறதுக்காக வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம முத்து வெளியிலேயே இருக்கிறாப்புல. நம்ம ஜீவா மட்டும் உள்ளார போயிருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த வீட்ட வாங்குறாங்க இல்லையா நம்ம மனோஜ், அதுக்காக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்திருக்கிறாங்க. மனோஜ், ரோகிணி, அதுக்கப்புறம் அந்த மொட்டை ஃப்ரெண்டு இவங்க 3 பேருமே வந்துடுறாங்க. அங்க முத்து நிக்கிறத பார்த்துட்டு முத்துக்கிட்ட பேசும்பொழுது, வழக்கம் போல முத்துவுக்கும் மனோஜுக்கும் தான் ஆவாது இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏட்டிக்கு போட்டியா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மனோஜ், ரோகிணி, மொட்டை ஃப்ரெண்டு 3 பேரும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போறாங்க. ஏற்கனவே ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்குள்ள தானே ஜீவா இருக்கிறாங்க. ஜீவாவும், முத்துவியும், ரோகிணியும் அங்க பாத்துர்றாங்க. பாத்துட்டு கோவப்பட்டுக்கிட்டு அவங்க கிட்ட எதுவும் பேசல. கோவத்திலேயே அப்படியே அப்செட் ஆயி வந்துர்றாங்க. நம்ம முத்து கார்ல ஏறி அவசர அவசரமா வீட்டுக்கு போறாங்க. ஜீவா அப்செட்டா இருக்கிறத முத்து பாத்துட்டு, "ஏன் மேடம் இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க?" அப்படின்னு கேட்க, "இல்ல யார பார்க்கக்கூடாதுன்னு நெனச்சேனோ அவங்கள பாத்துட்டேன். அப்படின்னு அதான் எனக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஜீவாவ கொண்டு வந்து அவங்களோட ஃப்ளாட்லயே கொண்டு வந்து விடுறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம ஜீவா வந்து பார்த்தீங்கன்னா, முத்துவுக்காகவும், முத்துவோட மனைவி மீனாவுக்காகவும் கன்னடாவுல இருந்து கூலிங் கிளாஸ்லாம் வாங்கிக்கிட்டு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ கிஃப்ட் குடுத்தத நம்ம முத்துவும் வந்து செல்ஃபிலாம் எடுத்து வச்சிருக்கிறாப்புல. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனோஜோட அலப்பற தான் பயங்கர அலப்பறையா இருக்கு. அப்படியே அந்த பீச் ஹவுஸ்ல வெளியில சேர போட்டுக்கிட்டு, கால் மேல கால போட்டுக்கிட்டு, அப்படியே டீய குடிச்சுக்கிட்டு பந்தா காமிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. அந்த நேரம் தான் உண்மையான ஓனர் என்ட்ரி குடுக்குறாரு. "என்ன இவ்வளோ பெரிய கார் வருது?" "ஓ! நேம் போர்டு எடுத்துட்டு வந்திருக்காங்களாட்டுக்கு." "நேம் போர்டு எங்கங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்னய்யா நேம் போர்டு? ஆமா நீங்கலாம் யார்யா? இங்க என்னய்யா பண்றீங்க?" அப்படின்னு உண்மையான ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜ கேள்வி கேட்க, "இந்த வீட்ட நான் வாங்கிட்டேன்." அப்படின்னு சொன்ன உடனே, "என்னது? யாரு வீட்ட யாரு வாங்குறது?" அப்படின்னோனே, அவரோட நேம சொல்லி கன்னடா துபாய்ல பெரிய பிசினஸ் மேனா இருக்கிறாப்புலல்ல, அவர்கிட்ட தான் வாங்குனேன் அப்படின்னு சொல்ல, "அவனே இந்த வீட்ல வாடகைக்கு இருந்தான். அவன்கிட்ட இருந்து நீ வீட்ட வாங்குனியா?" அப்படின்னு சொல்ல மனோஜுக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஆக மொத்தத்துல வந்து அவ்வளோ சீக்கிரத்துல மனோஜோட பிளானு, கனவு எல்லாமே இடிஞ்சு தரைமட்டமா ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.